ஜனாசா தொழுதுட்டாருங்க, தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கும். ஜனாசா தொழுதுட்டு கபருஸ்தான்ல அந்த கபரை அடக்கம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வர்றாரு பாத்தீங்களா, விசரல் ஆலிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் 2 கீராத்துடைய நன்மை என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார ரசூலுல்லாஹ், அந்த கீராத்துன்னு சொல்றீங்களே, கீராத்துனா என்ன? ஒரு கீராத்து 2 கீராத்துங்கிறீங்களே, அப்படின்னா என்ன என்று கேட்கிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் பரிசாக வழங்குகிறான். ஒண்ணுமே செய்யல, புனிய கூட இல்ல, ருக்கு கூட செய்யல, போய் நிக்கிறோம், 4 தக்பீர் கட்டுறோம், 4 முறை தக்பீர் சொல்றோம், தொழுகை முடிஞ்சது, ஒரு கீராத்துடைய நன்மை. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கபரிஸ்தான் வரைக்கும் போய் அடக்கம் பண்ற தஃபன் முடிகிற வரைக்கும் நம்ம நிக்கிறோம், 2 கீராத்துடைய நன்மை. என்னங்க கொடுக்குறான்லாம்? 2 உஹதுடைய அளவு நன்மை அல்லாஹ் பரிசாக அன்பளிப்பாக அதிகப்படியாக வழங்குகிறான் என்றால் காரணம், இந்த சமூகம்